அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போன வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் கேஜெட்ஸ் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேஜெட்ஸ் அப்படின்னு உண்டு. இந்த கேஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் நார்மலாக கேஜெட்ஸ் வச்சுருப்போம் பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்னதாக வந்து ஒரு ஆப்ஸ் இருக்கும், அது வந்து உங்களுக்கு நெட் கனெக்ஷனோட ஒர்க் பண்ணும், அந்த மாதிரி கேஜெட்ஸ் இருக்கும். அதே மாதிரியான கேட்டகரி தான். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கேட்டகரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 9 கேஜெட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒர்க் ஆகும், நெட்டு எல்லாமே சர்டன் கேட்டகரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த ஒரு கிளாக்கு, இது வந்து ஒரு கேஜெட் தான். அதே மாதிரி இந்த கேலண்டரும் ஒரு கேஜெட் தான். இங்கே பாருங்கள், கேலண்டர், கிளாக்கு, சிபியு அப்படின்னு உங்களுக்கு கேஜெட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி, ஃபீட் ஹெட்லைன்ஸு, வெதர், இது எல்லாமே வந்து நெட் கனெக்ஷன் வேணும். ஏன்னா நெட்டு இருந்தால் தான் அதோட ஒர்க் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரன்சியே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன், கரன்சியை ஓப்பன் பண்ணுறேன். அதுவே சொல்லிடுச்சு cannot connect to the service, ஏன்னா நெட் கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது அதுவே தெரியும். ஏன்னா கரன்சிக்கு கண்டிப்பாக நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நிமிஷம் மாறுபடக்கூடிய அந்த கரன்சியோட ஸ்டேட்டஸை அது உங்களுக்கு காட்ட முடியும் இல்லையா? அதனால உங்களுக்கு அது வந்து கனெக்ட் ஆகாது. அதே மாதிரி வெதரும் அதே மாதிரி தான். சாரி, ஆடிப்பெருக்கு இருக்குதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். அதாவது வெதர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நெட் கனெக்ஷன் தேவை. ஏன்னா வெதர் ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நெட் கனெக்ஷன் தேவைப்படுது. ஆனால் இந்த கேலண்டர், கிளாக்கு, பிக்சர் பசில், ஸ்லைட் ஷோ, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நெட் கனெக்ஷன் வேண்டாம். நீங்கள் பிக்சர் பசில் கொஞ்சம் க்யூட்டானது கூட சொல்லலாம். எனக்கு ஆல்மோஸ்ட் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு பிக்சர் இருக்குது. அந்த பிக்சர் வந்து ஷஃபில் ஆகிருக்கு. இது ஆக்சுவலாக ஒரிஜினலோட பிக்சர். ஏதோ ஒரு பறவையோட படம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வேணும்னா ஷஃபில் பண்ணி விட்டுறலாம். ஷஃபில் பண்ணிட்டா குழந்தைங்க வந்து இது நார்மலாக விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப வந்து கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இது வந்து கொஞ்சம் புத்திக்கும் வேலை செய்கிற மாதிரியான கேம் தான். ஸோ இது வந்து ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கனெக்ட் பண்ணலை, ஆனாலும் இது ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ கேலண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான கேலண்டர் டிசைன் உண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்மாலர் சைஸு, இது மட்டும் உங்களுக்கு வெளியே தெரியும். கிழமை, நாள், அப்புறம் வருஷம், இது எல்லாமே தெரியும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லார்ஜர் சைஸ் வரும். இதோட மந்த் கேட்டகரியும் சேர்த்து காட்டும். ஸோ இது வந்து 2 கேட்டகரியில் இருக்குது. ஆனால் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக 8 கேட்டகரியில் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச வாட்சஸ் ஸ்டைலு. இந்த வாட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேனர் ஆப்ஷன் உண்டு. அதாவது நீங்கள் கிளிக் பண்ணி வெளியே இழுத்துட்டாலே போதும். சரிங்களா? எத்தனை கிளாக்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த பிபிஓ சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிளாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கிளாக்ஸுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸோட டைமிங் வந்து அசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீப்பராக கோடிங் மாதிரி போகும். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வாட்சஸில் வந்து பாருங்கள், சின்னதாக ஒரு ஸ்பேனர் இருக்கு இல்லையா? இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 8 கேட்டகரியான வாட்சஸ் உங்களுக்கு உண்டு. எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த கிளாக்கை வந்து நீங்கள் பெருசு பண்ண முடியாது. அது இருக்கிற ஒரிஜினல் சைஸஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ரொம்ப பார்க்க கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஸோ அது மட்டும்தான் ஒன்று. இதில் வந்து செகண்ட் ஹேண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், ஷோ த செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட்ஸ் முள்ளோடையே உங்களுக்கு ஒர்க் ஆகும். சில இதில் செகண்ட்ஸ் முள்ளு உங்களுக்கு இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த டிக் மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா செகண்ட்ஸ் முள்ளு இதில் வராது. இப்போ நான் வந்து இந்த பிக்சர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிக்சரில் வந்து செகண்ட்ஸ் முள்ளு இப்போ இல்லை இல்லையா? இப்போ நான் திரும்பவும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்ட்ஸ் முள்ளை ஜாயின் பண்ணிவிட்டு கொடுத்தேன்னா இதில் வந்து செகண்ட்ஸ் முள்ளு ஓடுறது தெரியும். இந்த பாருங்கள், சின்னதாக மூவ் ஆகுது பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேலண்டர், கிளாக் ஆட் பண்ணுறது நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெஸ்க்டாப் ஸ்க்ரீனை எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆனால் அவசியமும் கூட. சில பேருக்கு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஸை வந்து மாற்ற தெரியாது. அதே மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற பிக்சரை எப்படி அசைன் பண்ணணுங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கேஜெட்ஸ்க்கு கீழே, இப்போ நம்ம கேஜெட்ஸ் பார்த்தோம் இல்லையா? கேஜெட்ஸ்க்கு கீழேயே பர்சனலைஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த பர்சனலைஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெறும் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனை மட்டும் இல்லை, என்டையர் சிஸ்டமோட அப்பியரன்ஸ், அதாவது வெளித்தோற்றங்கள் முழுக்க மாற்றக்கூடிய எல்லா செட்டிங்குமே இதுக்குள்ளே வந்துடும். இந்த செட்டிங் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிற செட்டிங்கில் உண்டு. அதாவது ஸ்டார்ட்ஸில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல்னு உண்டு. இதை போய் நம்ம கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணலாம் இந்த பக்கத்தை. அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸையும் நம்ம கிளிக் பண்ணலாம். சரி, இந்த பர்சனலைஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான வெரைட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது. என்னென்ன வெரைட்டி? அதில் பேக்ரவுண்ட் பிக்சர் ஒன்று, விண்டோ கலர் ஒன்று, சவுண்டு ஒன்று.
இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறைய விதமான விண்டோஸ் தீம்ஸ் உங்களுக்கு இருக்கும். எதுவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏகப்பட்ட தீம்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்ஸில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை ஷஃபிள் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு தடவையிலேருந்து அந்த பிக்சர் மாறிட்டே இருக்கும். ஸோ 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரியான பிக்சர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கூட நிறைய வந்து நம்ம வைக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்னோட லோகோ வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா என்னோட லோகோ பின்னாடி இருக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி எப்படி வந்து ஷஃபிள் பண்ணி பிக்சர்ஸ் வைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், விண்டோஸ் 7ல் வந்து ஒரு ஏரோ தீம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர், கேரக்டர்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ், நேச்சர், சீன்ஸ்ன்னு அப்படின்னு உங்களுக்கு கேட்டகரியாக அவங்க பிரிக்கிறாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து லேண்ட்ஸ்கேப்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டபுள் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து அதில் அப்ளிகபிள் ஆகிடும். அது வந்து ரீட் ஆகுது பாருங்கள். ரீட் ஆனோடனே நம்ம வந்து டெஸ்க்டாப்பை போய் பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு பின்னாடி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு டைமிங்கோடு வரும். இப்போ பாருங்கள், அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அதாவது அந்த செட்டு பார்த்தீங்க இல்லையா, அந்த ஒரு ஃபைலு, அந்த செட்டு ஃபைல் ஃபுல்லாக வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிக் மார்க் போட்டே தான் உள்ளே வரும். டிக் மார்க் போட்டு உள்ளே வரப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது, கீழே வந்து சேஞ்ச் பிக்சர் எவ்ரி 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 30 மினிட்ஸில் இல்லை 10 செகண்ட்ஸ்லேருந்து மாற்றலாம். அதே மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் பிக்சரை உங்களுக்கு தேவையான பிக்சர் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் அதுவும் நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 6 பிக்சருமே வந்து 10 செகண்ட்ஸ் ஒன்ஸு மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இதை வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இது வேறு பிக்சர் மாறிச்சு. ஸோ இந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே அதோட பிக்சர்ஸ் இப்போ பாருங்கள் வேறு பிக்சர். ஸோ இந்த மாதிரி 6 பிக்சரும் 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து அதோட பிக்சரை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிங்க, இதில் இந்த மாதிரி டெஸ்க்டாப்ஸில் வச்சா பரவாயில்ல, லேப்டாப்பில் நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணுறப்போ இதுக்கும் உங்களுக்கு பேட்ரி வந்து கன்செப்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு அந்த இதில் வந்து செலவுகள் ஆகிறதுனா இந்த மாதிரி டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஸை வந்து மாறுறத தவிர்த்துருங்க. சரி, இப்போ வந்து எனக்கு பிடிச்ச என்னோட லோகோ வைக்கணும், எனக்கு பிடிச்ச ஒரு பிக்சர் வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா டெஸ்க்டாப் பேக்ரவுண்டுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து ப்ரௌஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் உண்டு. இந்த ப்ரௌஸ் அப்படிங்கிறதுக்கு உள்ளே போனீங்கனாலே உங்களோட டெஸ்க்டாப் பிக்சரை நீங்கள் எடுத்துடலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து சப் ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். இப்போ பாருங்கள், மை கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு லோக்கல் டிஸ்க் டிக்குள்ளே அக்கா பேஜ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இடத்துல நான் வச்சுருக்கேன். பட் என்னால் அது ஓப்பன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அதனால் சப் ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கிறதுனால சர்டன் கேட்டகரி வரைக்கும் தான் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு மேலே நின்றுடும். இப்போ பாருங்கள், அந்த என்னென்னு ஸ்டார்ட்டுங்கிறதுக்குள்ளே நான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அது ஓப்பன் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சுலபமாக அந்த ஏரியாவுக்கு நேராக போயிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துக்கு நேராக போயிடும், அது இருக்கிற இடத்துக்கு நான் வந்து போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து அக்கா பேஜ் கேர்னு நான் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு செட் ஆஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு செகண்டில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஃபினிஷ் ஆகிடும். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்போ பாருங்கள், நான் வச்ச உடனே இந்த பிக்சரோட கிளாரிட்டியை கவனிங்க. ஃபுல்லாகவே ஜூம் அவுட் ஆகி ரொம்பவே தெளிவில்லாமல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஜூமை குறைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஃபில்லுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தவிர்த்துட்டு சென்டருங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் சென்டரில் வந்துடும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், சென்டரில் இருக்குது. ஏன் வந்து உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்க லேண்ட்ஸ்கேப்போடு வருது அப்படின்னா நான் இன்னும் வந்து சேவ் பண்ணலை. அதனால் உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இதை வந்து செட் ஆஸ் பேக்ரவுண்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் இதில் வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், என்னோட லோகோ வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, லோகோ வந்துடுச்சு. அப்போது நீங்கள் டெஸ்க்டாப் பிக்சர் வைக்கிறப்போ அது ஃபில்லில் இல்லாமல் சென்டரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது லேண்ட்ஸ்கேப் பிக்சர் வந்து ஜூம் அவுட்டில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்லு, ஸ்ட்ரெச்சு அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை உண்டு. நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ டெஸ்க்டாப்பை, இது என்னோடது வந்து லேப்டாப்பு. சரி, நான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் ஊஃபர் நான் இதுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது கனெக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ஏரியா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ டெஸ்க்டாப்னா இந்த ஸ்பீக்கர் கேட்டகரி வந்து உங்களுக்கு இதே மாதிரி டாஸ்க் பார், அதாவது சிஸ்டம் ட்ரேன்னு இதை சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் ட்ரேக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு சவுண்டு வரலை,
எனக்கு சவுண்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இடங்களெல்லாம் நான் சொல்கிற இடங்களெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புள்ளியில் வந்து நீங்கள் வால்யூமை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சவுண்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த சவுண்டு இதில் வந்து நான் கிளிக் பண்ணிட்டோன்னே 16% இருக்குது. அதாவது நான் வந்து இப்போ எனக்கு சவுண்ட் கேட்டகரி நார்மலாக இருந்தால் போதுன்னு நான் வெறும் 16% தான் வச்சுருக்கேன். ஸோ 100% வரைக்கும் கூட நீங்கள் இதை மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு வேளை உங்களுக்கு வால்யூம் சுத்தமாக கேட்கல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க. இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது, அதாவது ஒரு ரவுண்டு போட்டு ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்குது அப்படின்னா இது மியூட்டில் இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, வட்டம் போட்டு கோடு குறுக்க இருந்தது அது பேர் மியூட்னு அர்த்தம். இது என்ன பண்ணாலும் நீங்கள் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு வேளை உங்களுக்கு இது ரெடி பண்ணி உங்களுக்கு சவுண்டு வெளியே வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் மேற்பட்ட 2 ஸ்பீக்கரோட டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இதில் போயிட்டு நம்ம அட்வான்ஸில் போய் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் வந்து உங்களுக்கு இந்த சவுண்டு எவ்வளோ இருக்குது, ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு கொடுக்கக்கூடிய டெஸ்டிங் ஏரியா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கேட்குதா? இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் சவுண்டு. சரிங்களா? ஸோ சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இல்லை உங்களுக்கு ஊஃபர் இந்த சவுண்டு கேட்கலன்னா உங்களுக்கு ஊஃபரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் ஸ்பீக்கரில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லெவலில் வந்து 24ல் இருக்குது. நான் 100ல் வச்சோன்னே இங்கே இருக்கிற சிம்பிளும் 100ல் மாறிடும். ஸோ இதுவும் ஒரே மாதிரியான கனெக்ஷன். இப்போ பாருங்கள், இதில் வந்து 31ல் வச்சுருக்கேன், இங்கேயும் 31ல் இருக்குது. இதை நான் மியூட் பண்ணோன்னே இங்கேயும் மியூட் ஆகிடுது பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ இது வந்து 2ம் இன்டர் கனெக்டடாக இருக்கக்கூடியது. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசிக் சிஸ்டம்ஸில் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.